பூரி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 3 உருளைக்கிழங்க சின்னதாக கட் பண்ணி குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான காய்கறி 3 பெரிய வெங்காயம், சின்னதாக ஒரு தக்காளி, 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மசாலா கொதிச்சு வருது. மசாலா கட்டியாகிறதுக்காக கான்ஃபார்மாக இல்லைன்னா கடல மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவினா மசாலா ரெடி. இப்போ பூரியை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வருது. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.